இங்கே சோழனோட வீட்டில் எல்லாருமே கிளம்பி ஐயனார் கோயிலுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சந்தாவை இங்கே விட்டுட்டு போயிட முடியாது அப்படிங்கிறதுனால சந்தாவையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகிறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கோயிலுக்கு இங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் சொல்லப்போனால் இவங்க கிளம்புனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நடக்க போகிற ஒரு பெரிய பாதிப்பே இங்கே சேரனோட பெரியப்பாவனால தான். அவர் இவங்க எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டு கிளப்பி விட்டுட்டு இந்த வீட்டோட சதுரடி அளந்து இந்த வீட்டுக்குள்ளே இதுக்கு சொந்தமான பத்திரங்கள் ஏதாவது இருக்கா, அந்த பத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் நமக்கு சொந்தமாயிடும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பக்காவான பிளானை போட்டு இது எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவரும் இவங்க கிளம்புன அடுத்த செகண்டு தன்னோட ஆட்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் அந்த வீடை பூட்டை உடைச்சி சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த பத்திரம் கிடைக்கட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை நம்ம இப்போவே ஆக்கிரமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட ஆட்களை வச்சு இந்த வீட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாத சேரனோட குடும்பமும் அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்கே போயிட்டு இருக்க வழியிலேயே அந்த காரில் பின்னாடி உட்காந்து நடேசன் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இங்கே சேரனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதே நேரம் சோழன் தான் இங்கே பாருங்கள், இது என்னோட காரு, இதை நான் கோயில் மாரி பார்த்துட்டு இருக்கேன், அதனால ஒழுங்காக இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுற வேலையை விட்டுருங்க, எதாக இருந்தாலும் கீழே இறங்கி ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காரை ஓரங்கட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரும் கீழே இறங்கி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்றாரு. உட்காந்தது மட்டும் இல்லாமல் இங்கே பயங்கரமாக பழைய பாட்டை பாடிக்கிட்டு பயங்கரமாக டீஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு காரில் இருக்க எல்லாருக்கும் கடுப்பாயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க யாராலையுமே நிம்மதியாக அமைதியாக உட்காந்து பேச முடியல, எதுவுமே சந்தோஷமாக பேசி சிரிக்க முடியல. ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக நடேசன் இங்கே பயங்கரமாக சரக்க போட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி இவர் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் எல்லாரும் அமைதியோடய அந்த கோயிலுக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே கரெக்டாக வந்து ஒரு லார்ஜில் ரூம் புக் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் தங்குற மாதிரி ரூமை ரெடி பண்ணி புக் பண்ணிட்டு அடுத்து நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த கோயிலே ரொம்பவே வந்து பாலடைஞ்சு போய் கிடக்கு. ஏன்னா இவங்களோட குலதெய்வம் அப்படின்றதுனால யாருமே அதை கண்டுக்காமல் விட்டு வச்சிருந்திருக்காங்க. அதனால இதை டைரக்டாக க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு சேரனோட தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலையும் சுத்தப்படுத்துறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற நடேசனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரோட சின்ன வயசுல இந்த கோயிலுக்கு வந்திருப்பாரு தான் அப்பா அம்மாவோட. அவங்க எல்லாரும் ஒன்றா வந்து இந்த கோயிலில் சாமி கும்பிட்ட ஞாபகம் அவருக்கு வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் அதை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவரும் இந்த பக்கம் கோயிலை பயங்கரமாக சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படி இது ஒரு பக்கம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இங்கே சேரனோட வீட்டை எப்படியாவது ஆக்கிரமிச்சாகணுங்கிற மாதிரி இங்கே சேரனோட பெரியப்பாவும் அவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் வீட்டோட பத்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பத்திரத்தில் இங்கே இந்த வீட்டை மொத்தமாக வந்து நடேசனுக்கு தான் நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரம் இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் அவருக்கு செம காண்டாகுது. இவ்வளோ பெரிய சொத்தை ஏன் தம்பிக்கு எதுக்காக அவர் எழுதி வைக்கணும், சொல்லப்போனால் எப்போ பார்த்தாலும் நடேசனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை எதுக்காக அவர் பேருக்கு எழுதி வச்சாருன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு இங்கே கோயிலை மொத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கான வேலை ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல கோழி அறுத்து நடேசன் தான் பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கலை வச்சு இந்த பக்கம் அந்த ஐயனாருக்கு எல்லாருமே பயங்கரமாக படையல் போட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சேரன் இருந்துக்கிட்டு எப்படியாவது என் தம்பிங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை அமையணும், அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் தான் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சோழனும் இங்கே நிலா கூட ஒன்றா சேரணும், நானும் நிலாவும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி இவர் பக்கம் ஒரு பக்கம் வேண்டுதல் போயிட்டுருக்கு. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு நடேசனும் எல்லாத்தையும் வேண்டி முடிச்சுட்டு எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நடேசன் வாய் விட்டு வேண்டுறாரு. இப்படி இதை கேட்டவுன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆள் எப்போவுமே இப்படி வேண்டுற ஆளே கிடையாது, ஆனால் இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் இந்த ஆள் மாறிட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நடேசன் மேலே லைட்டாக கொஞ்சம் பரிதாபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாமி கும்பிட்டுட்டே முடிச்சுட்டு எல்லாரும் சரி பொங்கல் சாப்பிட்லான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக இங்கே சேரனோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அது வேற யாரும் கிடையாது, இங்கே சேரன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா தான் சேரனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. தம்பி சேரா, நீங்கள் எங்கேப்பா இருக்கீங்க, உங்கள் வீட்டில் 2 நாளாக நிறைய ஆட்கள் சுற்றிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் பெரியப்பா உட்காந்துட்டு இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட சேரன் அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி நம்ம பெரியப்பா குலதெய்வ கோயில் இருக்கிற அட்ரஸை சொன்னதுக்கான காரணமே நம்மளை இந்த ஊரை விட்டு கிளப்பி விட்டுட்டு அந்த வீட்டை அவர் ஆக்கிரமிக்கிறதுக்கு தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு சோழனும் என்னாச்சுன்னு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சேரனும் அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் சோழனுக்கு மற்ற எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. அப்போனா பெரியப்பா நம்மளை பிளான் பண்ணி தான் இந்த ஊரை விட்டு அமுச்சு விட்டுருக்காரு, நம்ம போன நேரமாக பார்த்து நம்ம வீட்டுக்குள்ளே போந்து வீட்டை ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ அதே நேரம் நடேசனும் டேய் கவலைப்படாதீங்கடா, அந்த வீடு மொத்தமாக எங்கள் அப்பா என் பேரில் எழுதி கொடுத்துருக்காரு, என் பேரில் எழுதி கொடுத்த உயிரில் ஏற்றுருக்குடா, அவன் அந்த வீட்டில் இருக்கிற பத்திரத்தை கையில் எடுத்துட்டு அவனே அந்த வீட்டுக்கு சொந்தம் கொள்ளலான்னு
தானே நினச்சிட்டு இருப்பான். அப்படிலாம் முடியாதுடா, அந்த வீடு நமக்கு சொந்தமானது, என் அப்பா எனக்காக கொடுத்த வீடு, அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே செஞ்சு வச்ச பொங்கல் இந்த மாதிரி படையல் எதையுமே எல்லாருமே சாப்பிடாம அமைதியாக இருக்காங்க. அப்போ உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கடா, வீட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ நம்ம சாமிக்கு நம்ம படையல் வச்சுருக்கோம், அந்த படையலை நம்ம சாப்பிடணும், இப்போ யாரும் சாப்பிடாம போகக்கூடாது, ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் மற்ற யாருக்கும் இங்கே சாப்பிட பிடிக்கல. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க சந்தாவும் சாமி பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்க சேரன்ட்டையும் கொடுக்குறாங்க. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி அவங்க பெரியப்பா பண்ண துரோகத்தை ஏற்றுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தோடு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சந்தாவும் சேரனை இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கோச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பூனில் இந்த பக்கம் அந்த பிரசாதத்தை எடுத்து ஊட்டி விட பார்க்குறாங்க. அப்போ சேரனுக்கு வேறு வழி இல்லாமல் விருப்பம் இல்லாமல் தான் அதை வாங்குறாரு. உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணன் நீ கவலைப்படாத, முதல்ல இதை சாப்பிட்டு முடி, நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம பெரியப்பாக்க நம்ம யாருங்கிறத காட்டுவோம், எப்போவுமே நல்லவனாக இருக்க வேண்டிய இடத்துல தான் நல்லவனாக இருக்கணும், கெட்டவனை மாற வேண்டிய இடத்துல நம்ம மாறினா மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் முழு ஆக்கர்ஷத்தோட இப்போ திரும்பி வீட்டை பார்த்து வந்துட்டு இருக்காங்க.